2500 காலமா புத்தர் காலத்துல இருந்து சாதி ஆதிக்க தலை வச்சே ஆடுது. இப்ப 2026 இருக்கிறோம். இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் யாரும் சாதி ஒழிக்க முன் வர மாட்டாங்க. சாதி பிரச்சனை நடந்தாலும் தக்க தண்டனை கொடுக்க மாட்டாங்க. 2026 நாம் தமிழர் கட்சி அரசு வந்தா சாதி ஆதிக்கின் பேரில் நடக்கிற வன்கொடுமைகளுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுப்பீங்க? அப்புறம் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சம நிலம் முழுக்க முழுக்க பட்டியல் மக்கள் போற நிலத்தை எவ்வளவு சீக்கிரம் மீட்டு எடுத்து கொடுப்பீங்க? 142 கோடி மக்களோட தலையெழுத்த மாத்தின பாபா சாஹேப் அம்பேத்கரோட சிலை கூண்டுக்குள்ள நிக்குது. எவ்வளவு சீக்கிரம் வெளியெடுக்கு? அதெல்லாம் எடுத்துருவோம். நீ எடுத்துருவோம். இவரு நீ அப்ப நம்ம புரட்சியாளர் சிலை மட்டும் இல்ல, நம்ம தாத்தா முத்துராமலிங்க தெரு, தாத்தா காமராஜ் எல்லாரும் சிலையும் தான் இருக்கு. பந்தயம் பணம் சிலையெல்லாம் திறந்திருக்கு. நம்ம சிலையெல்லாம் நாட்டு விடுதலைக்கு ஜெயிலுக்கு போனாங்க, விடுதலை பெற்ற பிறகு சிறையில தான் இருக்காங்க. அதெல்லாம் உடைச்சிடும், கண்காணிப்பு கறி வச்சிடும், தொட்டா தூக்கிடும். நீ ஒன்னும் கவலைப்படாத, ஒழிச்சிடுறோம். பஞ்சமி நிலத்தை மீட்போம். அதுக்கு பல தடவை அண்ணன் போராடி இருக்கேன். இப்ப இந்த தடவை அறிவிப்பேன், சொல்லுவேன். இந்த 12 லட்சம் ஏக்கர் எந்த கொம்பன் இருந்தாலும் எடுக்கிறோம். அதை நமக்கு பாரபட்சம் கிடையாது, வேண்டியவன் வேண்டாதவன் கிடையாது. ஏனெல்லாம் எனக்கு கொடுத்துரு. அதுக்கப்புறம் சாதி ஒழிப்பு தானே, அதுவே செத்து ஒளி. நீ கவலையே படாத. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சாதிக்கு கொலை செய்யாத, சாதியை கொலை செய். புரியுதா உனக்கு? நீ சாதி பார்த்து பழக மாட்டோம், சாதி பார்க்கிறவனோடு பழகவே மாட்டோம்ங்கிறத நம்ம கோட்பாடு.